வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி. தினம் ஒரு முருகன் வாக்குன்னு பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு 5ஆம் நாள் முருகன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். செந்திலாண்டவன் துணையோட முதல் கார்டு பற்றி பார்த்தீங்கன்னா, நண்பர் உறவினர்னு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு முருகன் சொல்றாங்க. அப்போ யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் கவலைப்பட்டாலோ, இல்லை இந்த உறவு இந்த நண்பர் நட்பு வட்டாரம் நம்மக்கிட்ட பேசாமல் பழகாமல் இருக்காங்க, ஒரு பகையாயிடுச்சுன்னு நீங்கள் கவலைப்பட்டாலோ, கஷ்டமான நேரத்தில் கைவிட்டாங்கன்னு நீங்கள் கவலைப்பட்டாலோ, இனிமேல் அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா முருகன் எப்போதும் கூடயே இருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் செய்த தர்மம் உங்களை கைவிடாதுன்னு போட்டிருக்கு. அப்போது தர்மம்னா என்ன? நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம பாவ கர்மாவை குறைச்சி நல்ல கர்மா கிடைக்கிறதே மற்றவங்களுக்கு மனசார நம்ம தானம் கொடுக்கும்போது தான். அதுலேயும் சிறந்தது அன்னதானம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சஷ்டி நாட்களில் நீங்கள் கோயில்களுக்கு போகும்போது யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்க பாருங்கள். சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணியும் சேர்த்தே வாங்கி கொடுங்க. 2வது கார்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழகா இருக்கார்ல வள்ளி தேவயானையோட முருகன். 6வது படை வீட்டில் உள்ள முருகன் நமக்கு வந்திருக்காங்க. அதாவது பழமுதிர்ச்சோலையில் உள்ள முருகன் வந்திருக்காங்க. அதனால முடிஞ்சா பழமுதிர்ச்சோலை போயிட்டு வாங்க. அதாவது பழமுதிர்ச்சோலையோட ஒரு கதையாக இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு கல்வி அறிவு மட்டும் பத்தாது, உலக வாழ்க்கையோடு சேர்த்து இறையருளை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மெய் அறிவும் வேணும் அப்படின்னு உணர்ந்த நமக்கு முருகன் உணர்த்தின அந்த இடம்தான் அந்த பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பாக பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு வாங்க. அந்த இறையருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.